தத்ரூப கலைக்கு சொந்தக்காரர், இந்தியாவில் புகழ்பெற்ற கலை இயக்குனர். தோட்டாதரணிக்கு அறிவிக்கப்பட்ட செவாலியர் விருது. இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் தமிழில் பாருங்கள். இது தமிழர்களின் குரல். உண்மை, சமத்துவம், சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். 64 ஆண்டுகளாக திரைத்துறையில் பணியாற்றி வரும் இந்திய அளவில் புகழ்பெற்ற கலை இயக்குனர் தோட்டாதரணிக்கு பிரான்ஸ் அரசின் உயரிய விருதான செவாலியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இவரின் இந்த உயரிய கௌரவம் தென்னிந்திய திரையுலகிற்கு மேலும் பெருமை சேர்த்திருக்கிறது. திரைப்படத்துறையில் கடந்த 64 ஆண்டுகளாக பணியாற்றி இந்திய அளவில் தவிர்க்க முடியாத கலை இயக்குநராக விளங்கி வருவர் தோட்டாதரணி. இவரது கலைத்துறை பங்களிப்பை பாராட்டி அவருக்கு பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான செவாலியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் அரசு கலை, இலக்கியம் மற்றும் அறிவியலில் சிறந்து விளங்குபவர்களை கௌரவிக்கும் விதமாக செவாலியர் விருதை 1957 ஆண்டு முதல் வழங்கி வருகிறது. தமிழ் சினிமாவில் இதற்கு முன்பு மறைந்த பழம்பெரும் நடிகர் சிவாஜி கணேசன், கமல்ஹாசன் உள்ளிட்ட சிலர் இந்த விருதை பெற்றுள்ளனர். தற்போது இந்த பட்டியலில் தோட்டாதரணியும் இணைந்துள்ளார். ஓவியரான தோட்டாதரணி தனது கலை இயக்கத்தின் மூலம் பல சாதனைகளையும் ஆச்சரியப்படுத்தும் செட் அமைப்புகளையும் செய்தவர். இவரது செட்கள் உண்மையை விட தத்ரூபமாக இருக்கும் என்ற அளவிற்கு பல மொழிகளிலும் கலை வடிவமைப்பை மேற்கொண்டு விருதுகளையும் வென்றிருக்கிறார். சாதனை காட்சிகளாக தோட்டாதரணியின் கைவண்ணத்தில் உருவான பல காட்சிகள் அது சென்னையில் செட் அமைக்கப்பட்டது என்றால் நம்பவே கடினமாக இருக்கும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், நாயகன் திரைப்படத்தில் வரும் மும்பை தாராவி பகுதி செட், காதலர் தினம் படத்தில் வரும் மும்பை நெட் சென்டர், இந்தியன் திரைப்படத்தில் சுதந்திர போராட்ட காட்சிகள் என தசாவதாரம், பொன்னியின் செல்வன், வரலாறு, சச்சின் உள்ளிட்ட பல படங்களுக்கு இவர் கலை இயக்குநராக பணியாற்றியிருக்கிறார். மிக சிறந்த வடிவமைப்பு திறனும் வரலாற்று அறிவும் உள்ளவர் என்பதால் பல இயக்குநர்கள் கதை மற்றும் உருவாக்க விவாதங்களில் தோட்டாதரணியின் ஆலோசனையை பெறுகின்றனர். இறுதியாக இவர் குபேரா, ஹரிஹர வீரமல்லு, காட்டி ஆகிய படங்களுக்கு கலை வடிவமைப்பை மேற்கொண்டிருந்தார். திரைத்துறைக்கு அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்பை கௌரவிக்கும் விதமாக வரும் நவம்பர் 13ஆம் தேதி சென்னையில் உள்ள அலைன்ஸ் பிரான்சிஸ் வளாகத்தில் நடைபெறும் விழாவில் இந்த செவாலியர் விருது வழங்கப்பட உள்ளது. இந்தியாவுக்கான பிரான்ஸ் தூதர் இந்த விருதை அவருக்கு வழங்க இருக்கிறார். இந்த நிகழ்வோடு சேர்த்து அதே வளாகத்தில் தோட்டாதரணியின் ஓவிய கண்காட்சியும் நடைபெற்று வருகிறது. எனது சினிமா குறிப்புகளில் இருந்து என்ற தலைப்பிலான இந்த கண்காட்சியை இயக்குனர் மணிரத்னம் உள்ளிட்ட பிரபலங்கள் பார்வையிட்டு பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். இந்த கண்காட்சி வரும் நவம்பர் 14ஆம் தேதி வரை அங்கு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கலைத்துறையில் தோட்டாதரணியின் இந்த உயரிய கௌரவம் தென்னிந்திய திரையுலகிற்கு மேலும் பெருமையை சேர்த்திருக்கிறது.